முதல்ல கோபிநாத்தை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். எஸ்சி அந்த பட்டியலினம் என்பது 2 பெயர்களும் அடையாளப்படுத்தப்படுது, மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்தப்படுது. நீங்க கோபிநாத் தலித்தாக இருந்த போச்ச சொல்லியிருப்பாரா? ஜாதி என்பதை தன்னுடைய திமிரை காமிப்பதுதான், ஆணவத்தை காமிப்பதுதான். யாரை கேட்டு நீ அவனை பட்டியலின மக்கள் யாரை கேட்டு பிரிச்ச? நீயா நானா? கோபிநாத்துக்கு ஒரு சாதி வெறி. திராவிடர் ஆட்சியை கலைச்சிடலாம், ஆட்சியே தேவையில்லை, அந்த மக்களுக்கு உங்க உரிமை வழங்க முடியாது, நீங்கள் எதுக்கு அதிகாரத்தில் இருக்கீங்க? மக்களை ஏமாத்தி இன்னும் ஏமாற்ற முயற்சி செய்கிறீங்களே தவிர அந்த மக்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கல. அதனாலதான் நீங்க நீயா நானா கோபிநாத் எஸ்சி என்னடா எஸ்சி யாரா கண்டுபிடிச்சது? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஐயா வணக்கம். ஐயா விஜய் டிவில பிரபலமான ஷோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீயா நானா அப்படின்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். அத கோபிநாத் அவர்களும் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைட்டில் வைக்கிறாங்க, என்னன்னா கிராமத்து பெண்களுக்கு கிராமத்து ஆண்களை விட நகரத்து ஆண்களை திருமணம் செய்வதில் விருப்பம் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில். இதுல பேசிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு ஆப்போசிட்ல உட்காந்துருக்க இளம் பெண்ணை பார்த்து, இந்த பொண்ணு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணு அந்த மேடையிலே ஓப்பனா, நான் பட்டியலின பெண்ணை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், இப்போ உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. அப்போ அவ்வளோ வீரமா பேசின அந்த பெண்மணியால, வயதான பெண்ணால இப்போ அந்த மாதிரி பேச முடியல. இல்லைம்மா எங்க வீட்டில் கேட்டு சொல்லணும், எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு உருக்கமா பேசியிருந்தா அது பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப உருக்கமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து பட்டியலின ஆணை யார் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னு கோபிநாத் சார் கேட்கும்போது இளம்பெண்கள் ஒருத்தர் கூட கை தூக்கல. அதுவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ரெண்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது சொல்லுங்க. முதல்ல இந்த தலைப்பை வைத்தவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில போடணும். முதல்ல கோபிநாத்தை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, பட்டியலின ஆண்கள் பெண்கள் என்று பிரிக்கக்கூடிய உரிமையை யார் கொடுத்தது? நீங்க அந்த பொண்ணை பட்டியலின பெண் இல்லை, நீங்க அதை சொல்லாம அந்த பெண்ணு பேரு காவியாவோ இல்லை சூர்யாவோ இல்லை ஏதோ ஒரு பேர், கனிமொழியோ கயல்விழியோ இப்படி சொன்னா அந்த அம்மாவுக்கு தடுமாட்டம் வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்கு. அப்போ எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட் ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத ஒரு பொருளை பார்த்ததை போல நாம் உருவகப்படுத்திக் கொள்கிறோம். இந்த எஸ்சி எஸ்டி பட்டியலினா இந்த பெயரை வைத்தவர்களை குறைந்தபட்சம் தூக்கில போடும். ஒரு சமூகத்தை யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? எஸ்சி எஸ்டி பட்டியலினம் உழைக்கிற மக்கள் பூரா அவர்கள் தான். நான் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பதற்காக நான் ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த கருத்தை வலியுறுத்தி பல தேவேந்திர குல வேளாளர் போராளிகளை பல பேரை நான் பேட்டி எடுத்து இதை பெருசாக ப்ரொமோட் பண்ணி போட்டிருக்கேன். என்ன காரணம்னா, இந்த பட்டியல் எஸ்சி 2 விஷயத்தையும் தூக்கி தூரம் போட்டிங்கன்னா இந்த மக்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அடையாளம் காண்பதற்காகவே எஸ்சி அந்த பட்டியலினம் என்பது 2 பெயர்களும் அடையாளப்படுத்தப்படுகிறது, மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்தப்படுகிறது. இப்போ அந்த பொண்ணுடைய பெயரை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அம்மா பின்வாங்கி இருக்காது. பட்டியல் இனம் என்று சொன்ன பிறகுதான் அங்க ஒரு சலசலப்பே வருது. கோபிநாத் பட்டியலின பெண்களை யார் திருமணம் செய்து கொள்வார் என்கின்ற விவாதமே தேவையில்லை. நீங்க படித்து அந்த சமூகத்துக்கு கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பெண்கள் ஐடி ஃபீல்டுக்கு போயிடலாம், அதிகாரியா போயிடுறாங்க. எத்தனை பேர் கியூ நிற்கிறான்? அவர்களுடைய அடையாளம் எங்கே பார்க்கப்படுகிறதோ, அவர்களுடைய அடையாளம் எங்கே பராமரிக்கப்படுகிறதோ அங்கே தான் அவர்கள் பட்டியலின மக்கள், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள்.
அதை உடைச்சிருங்க. நகரத்தில் போய் யாராவது நீ எஸ்சியா எஸ்டியா பட்டியலமான யாராவது கேட்க முடியுமா? அப்போ நீங்கள் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா 1935 இன்றைக்கு இருக்கக்கூடிய பிசி நாடார்கள் அன்னைக்கு எஸ்சி தான் ஷெட்யூல்டு. சின்ன பொண்ணு நீயே இந்த தகவலை தெரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடார்கள் 1935 அவர்களுக்கு என்ன பேரு? எஸ்சி, ஷெட்யூல்டு காஸ்ட். அப்போ பட்டிவீரம்பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார், இந்த பாண்டி பஜார்னு பேர் இருக்குல்ல, சவுந்தரபாண்டியன் நார் அங்காடி, அவரு தான் 1935 பிரிட்டிஷ்காரங்கிட்ட நிறைய டேட்டாக்களை கொடுத்து எங்களை பட்டியல் வெளியேற்றம் பண்ணுங்கன்னார். இப்போ இந்த எஸ்சி சாணார் சக்கிலே பள்ளம்பறைய ஒன்னா நாசூடெல்லாம் இந்த சாதியெல்லாம் தொட்டால் தீட்டு. இப்படி தீட்டை யார் முடிவு செய்வது? யார் முடிவு செய்ததுன்னா இந்து மதம் முடிவு செய்யுது. கிறிஸ்துவ மதத்தில் கிடையாது, முஸ்லிம் மதத்தில் கிடையாது, பௌத்த மதத்தில் கிடையாது, எந்த மதத்திலும் உலகத்தில் கிடையாது. இந்த இந்து மதம் தான் யார முடிவு செய்யுது. ஏன்னா இந்து மதம் என்பது பார்ப்பனர்களுடைய மதம். ஐயா, அந்த நிகழ்ச்சியில ஒரு 20 பேர் பெண்கள் இருப்பாங்க, இளம் பெண்கள். ஆனா ஒருத்தர் கூட எஸ்சி ஆணை திருமணம் செய்துக்க கை தூக்கவே இல்லை அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான. இல்ல, எஸ்சின்னு சொல்லவே வேண்டாம். எஸ்சின்னு சொல்லாம இருந்தா ஆண்கள் ராமசாமி, கந்தசாமி, சுப்பிரமணிய, சங்கர் திருமணம் செய்ய யாருன்னு கேட்டிருக்கணும். நீங்க ஜாதி வெறி எஸ்சி சொல்றதுனால என்ன பிரச்சனை? எஸ்சின்னு சொல்றதுல தவறு இல்லையே. எஸ்சின்னு சொல்றது தவறு இல்லையே. இப்ப சமூகத்துல ஜாதி பாக்குறாங்க. இல்ல, எஸ்சின்னு சொன்னீங்கன்னா பிசிஆர் ரைட் உங்க மேல பாஞ்சிரும். நீங்க சிறைக்கு தள்ளப்படுவீர்கள். சமூகத்துல இருக்குல்ல, அது இருக்கக்கூடாது என்பதுதான் பெரியார் அம்பேத்கர் போராடினார். அந்த சாதி இருக்கக்கூடாதுன்னா பெரியார் அம்பேத்கர் போராடினாங்க. அப்போ மீண்டும் அதையா ஞாபகப்படுத்துறீங்க? எஸ்சி ஏன் அருவருக்கத்தக்க பொருளா ஏன் எஸ்சின்னு சொல்றீங்க? எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்களை பட்டியல் எது யார் சொன்னது? யாருன்னு சொல்றாங்க. அது வந்து நடைமுறைக்கு வராம இல்லம்மா, உங்களை யாரு பிரித்தது? யார் பிரிக்க சொன்னது அவனை? அந்த மக்களை எஸ்சின்னு யாரு சொல்ல சொன்னா? யாரு சொல்ல சொன்னா? இந்து மதம். யாரு இந்து மதம்? யாரு? பார்ப்பனர்கள் தான். இப்ப அவங்க இந்த பட்டியல் எங்களை வெளியேற்றுங்கன்னு கேட்கறாங்க. எங்க ரிசர்வேஷனே வேண்டாயா, முதல்ல மரியாதை தான் வேணும், அப்புறம் தான் சாப்பாடு, அப்புறம் தான் உணவு. யாரு அதை இன்னைக்கு வரைக்கும் தடுக்கிறது? யாரு? இந்து மதம் பார்ப்பனர்கள் தான் தடுக்கிறது. இந்த மக்களை தேவேந்திர குல வேளாளர் மக்களை நீங்க பிசியா மாத்திட்டீங்கன்னா எஸ்சியே மறைஞ்சு போயிடும். எஸ்சியே மறைஞ்சிரும். நீங்க இந்து மதத்தில் நாங்கள் வெளியேறுகிறோம்னு அம்பேத்கர் சொன்னார். என்னை இழிவுபடுத்திய இந்து மதத்திலிருந்து நான் வெளியேறுகிறேன், என்னை வெளியேற விடுங்கடான்னு அம்பேத்கர் என்ன பண்றாரு? 2 லட்சம் பேரை கூட்டிட்டு இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு போயிடுறாரு. எஸ்சியிலிருந்து வெளியேறாரு. அப்புறம் அவனை எஸ்சின்னு சொல்ல முடியாதுல்ல. இந்து மதத்தில் வெளியேறி புத்த மதத்தை தழுவி யாரையும் போய் நீ எஸ்சின்னு சொல்ல முடியாது. ஒரு மாசம் 2 லட்சம் பேரு. அடுத்த மாசம் அவர் எஸ்சி அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களை குண்டர் சட்டத்துல உள்ள போடணும். அவர்களை நீங்க இந்த மனித சமூகத்தை நீங்க ஜாதியாக, அதுவும் ஒடுக்கப்பட்ட ஜாதியாக பிரித்தவனை நீங்க எதுல போடணும்? குண்டர் சட்டத்துல போடணும். நீங்க அது எஸ்சிங்கிற அடையாளத்தை அழிப்பதுதான் முதல் வேலை. ஐயா, இப்ப இந்த நீயா நானா ஜாதி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கோபிநாத் அவர்கள் என்ன சாதி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய பேசும் பொருள் ஆயிடுச்சு. ஏன்னா இவருடைய கோபிநாத்துடைய தந்தை இறந்ததுக்கு பிறகு அவருடைய தந்தை பெயர் போட்டு செட்டியார்னு ஒரு ஜாதி பெயரை மென்ஷன் பண்ணி போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டிருந்ததை பார்த்துட்டு சோசியல் மீடியாலே பலரும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜாதியை பத்தி இவ்வளவு பேசிய கோபிநாத் அவர்களே, உங்க தந்தைக்கு நீங்க என்ன ஜாதியை போட்டு நீங்க போஸ்டர் ஒட்டிருக்கீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஐயா, இதை நீங்க எப்படி பாக்கலாமா? அதாவது கோபிநாத் தன்னுடைய சாதிய நீங்க பட்டியல் சாதியா இருந்தா போஸ்டர் வச்சு ஒட்டியிருக்க மாட்டார். செட்டியார், நீங்க மேட்டுக்குடி, அதனால தன்னை இந்த ஜாதியான்னு காமிக்கிறார். நீங்க கோபிநாத் தலித்தாக இருந்தா போஸ்டர் வச்சு ஒட்டியிருப்பாரா? இல்ல தேவேந்திர கூட வேளாளராக இருந்தா போஸ்டர் வச்சு ஒட்டியிருப்பாரா? இல்ல எஸ்டி பட்டியல மக்களாக இருந்தா போஸ்டர் வச்சு ஒட்டியிருப்பாரா? அப்போ ஜாதி என்பதை தன்னுடைய திமிரை காமிப்பதுதான், ஆணவத்தை காமிப்பதுதான். தந்தை பெரியார் என்ன பண்ணாரு? ஜாதி ஒழிப்பு மாநாடுன்னு
6 நடத்துறாரு. பலாயிரம் பேர் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போய் செத்தே போயிடறான். ஜெயிலில் அடக்கம் பண்ணுவதற்கு கூட பாடி அவன் குடும்பத்துக்கு கொடுக்கல. எங்கே புதைக்கிறாங்க? சிறைக்குள்ளேயே புதைக்கிறாங்க. இதுதான் வரலாறு. உலகத்திலேயே சாதி எதிர்ப்பு இயக்கமாக்கியது தந்தை பெரியார் தான். ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லைம்மா, இதுக்கு ஒரே நாளில் தீர்வு, ஒரு மணி நேரம் தீர்வு இருக்கு. அருந்ததியர்கள் மேட்டுப்பாளையத்தில் குடியிருந்தாங்க. எங்க? ஊட்டிக்கு போகிற மேட்டுப்பாளையம், ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் ஒரு பெரிய காலனி, அருந்ததியர் காலனி. அமைச்சர், சென்ட்ரல் அமைச்சராக இருக்கார் முருகன், பிஜேபியில், அவர் சார்ந்த சமூகம். அப்போ இந்த சேரி அருந்ததியர் காலனி இருப்பதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்ணையார் என்ன பண்ணாரு? பெரிய செவுரு வச்சு மறைச்சிட்டார். பெரிய எதனால? என் வீட்டுக்கு பக்கத்துல அருந்ததியர் காலனி இருக்கக்கூடாது, சக்கிலியர் வலுவு இருக்கக்கூடாது. இந்த காலனின்ற வார்த்தை அதுக்கப்புறம் பயன்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அப்போ மேட்டுப்பாளையத்தில் செவுரு வச்சுட்டாங்க. செவுரு வைத்தது மலையில ஊறி அந்த செவுரு விழுந்து அந்த உழைக்கிற மக்கள் எத்தனை பேர்? ஏறக்குறைய ஒரு 10-15 பேர் இறந்து போயிட்டு. கேட்பதற்கு நாதி இல்லை. அந்த மக்களுடைய அந்த சாவு தான் அமைச்சரை யார சாதாரண முருகனை மத்திய அமைச்சராக்குச்சு. ஆனபுரம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? நாங்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறோம். எங்க போறோம்? முஸ்லீமாக மாறுகிறோம் சொன்னாங்க. ஒரு 1000 பேர் முஸ்லீமா மாறுன்னு சொன்ன பிறகு அவங்க அருந்ததியரா முஸ்லீம்ல மாறுனா அவளுக்கு என்ன பேரு? அப்துல்லா, ரஹீம்பாய், ஹைதர் அலி, காஜா, ஷரீப். யாரு பேரு? அருந்ததியர் ஊருக்குள்ள வரக்கூடாது, நீங்களாம் அருந்ததியர்கள். இந்த சமூகம் மதம் மாறினா என்னவா மாறும்போது உடனே ஓடி வந்து மத்திய அமைச்சராக்கப்பட்டார் முருகன். மத்திய அமைச்சரா ஆக்கப்பட்டார் முருகன். அப்போ இந்த சமூக இழிவை உடைத்தெறிவதற்கு இந்து மதத்திலிருந்து வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை. நீங்க இப்போ தேவேந்திர குல வேளாளர்களை வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்ங்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? எங்களை பிசியில் சேர்த்து நாங்களே சொல்றையா, பிசியில் எங்களை ஒரு வாரம் உங்களுக்கு அவகாசம். எங்களை ஏறக்குறைய ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில். தேவேந்திர குல வேளாளர்கள், பட்டியலின மக்கள் அத்தனை பேர் வடக்க தெற்க இருக்காங்க. 2 பேருமே இந்து மதத்தில் வெளியேற போகிறோம், இதாக மாற போகிறோம், முஸ்லீமாக மாற போகிறோம், கிறிஸ்துவனாக மாற போகிறோம், பௌத்தனாக மாற போகிறோம் சொல்லுங்கள். ஓடி வந்து ஒரே நல்ல பட்டியல் வெளியேற்றம் நடந்துடும். பட்டியலிருந்து வெளியேற்றப்பட்டு என்ன மாற்றப்படுவார்கள்? பிசியாக மாற்றப்படுவார்கள். 1935 எப்படி சாணார்கள் எஸ்சியிலிருந்து பிசியாக மாற்றப்பட்டார்கள், அதே போன்று நீங்கள் பால பிரஜாதிபதி அடிகள் சொல்கிறாரு இந்து மதம் வெளியேறோம். ஐயா, கர்நாடகாவில் சுத்தூர் மடாதிபதி சொல்கிறாங்க இந்து மதத்தில் நாங்கள் வெளியேற போகிறோம். ஏன்? எங்களை சாதியா, எஸ்சியா, பிசியா, எஸ்டியா, எங்களை இந்து மதம். ஏன் இன்றளவும் சமூகத்துல சாதி அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸா பார்க்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது மேட்டுக்குடியில் இருக்கிறவர்கள் தான் இதை ஜாதிய தங்களுக்கான அங்கீகாரமாக நினைக்கிறோம். ஆனால் உழைக்கிற மக்கள் இருக்கான்ல, அவர்களுக்கு இது ஒரு இழிவாக தான் இருக்கு. அவர்களுக்கு ஒரு இழிவு. நீங்கள் அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் அந்த பட்டியலுங்கிற வார்த்தை இல்லைன்னா அங்கே யாரையாவது தெரியுமா? யாருடைய குற்றம் அது? இந்து மதத்தினுடைய குற்றம் தான். அவனை யாரை கேட்டு நீ அவனை பட்டியல் இன மக்கள் யாரை கேட்டு பிரிச்ச? அது எதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும்? அதான் இது ஒரு மறைமுகமான சாதி வெறி. நீங்க நீயா நானா கோபிநாத்துக்கு ஒரு சாதி வெறி, வேற தலைப்பே இல்லையா? ஆனா அவரை பார்த்தா அப்படி தெரியலையா? ரொம்ப நல்ல மனிதர். நல்ல மனிதர் தான், கெட்ட மனிதரா உள்ள இருப்பாங்க. சுயரூபம் எப்படி இருக்கும்? கெட்ட மனிதனா இருப்பான். விஷத்தை எதை தடவி கொடுப்பான்? இனிப்பை தடவி கொடுப்பான். இங்க சமூகம் பூரா இந்து மதத்தில் அப்படித்தான் இருக்கு. இந்து மதத்துல சமூக கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கு. விஷத்தை இனிப்பை தடவி கொடுக்குறான். கல்வி என்பது அந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டியது. ஆனா டெல்லியிலிருந்து முடிவு பண்றோம். கல்வி என்பது மாநில உரிமை, மாநில மக்களுடைய உரிமை. இதை யார் எடுத்துட்டு போயிட்டா? எமர்ஜென்சி நடந்த பொழுது டெல்லி எடுத்துட்டு போயிட்டான். இங்க இருக்கிற தமிழ் குழந்தை என்ன படிக்கணும்னு டெல்லியில் இருக்கிற யூபி அதிகாரி முடிவு பண்றான்னா இந்த திராவிட இயக்கத்தை கலைச்சிடலாம், திராவிடர் ஆட்சியை கலைச்சிடலாம். ஆட்சியே தேவையில்லை.
அந்த மக்களுக்கு உங்கள் உரிமை வழங்க முடியாது. நீங்கள் எதுக்கு அதிகாரத்தில் இருக்கீங்க? எதுக்கு அமைச்சர்களாக இருக்கீங்க? அப்போ இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வேங்க வயல என்ன நீங்கள் பாதுகாத்துட்டு இருப்பீங்க? உலகத்தில் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குமா? அந்த மக்களுக்கு சாதி வெறியில் தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்து கொடுத்து அவனை குடிக்க சொன்னான்னா இந்த சாதி வெறியை சுட்டு தள்ளணுமா இல்லையா? இதற்காக அந்த திராவிட இயக்கங்கள் அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்து 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 இதை எதிர்ப்பதற்கோ ஒழிப்பதற்கோ வாக்கு இல்லாமல் எஸ்சி தொகுதியில் போய் 200 ரூபா கொடுக்குறான் ஓட்டு போட சொல்லி. பிசிக்கு போனால் 500. சாதியை எதிர்த்தா ஓட்டு போட மாட்டாங்களே, அதனால கூட இருக்கலாம். ஓட்டு போடுவது ஓட்டு பொறுக்குவது தான் உங்க வேலையா? கொள்ளையடிப்பது தான் ஓட்டு பொறுக்கு. வேற என்ன இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதே விட்டுறலாமா? தொடர்ந்து விட்டுறலாமா? விட்டுறலாமா? இதே அயோக்கியத்தனத்தை அனுமதிக்கலாமா? அயோக்கியத்தனம் வீட்டுக்குள்ள வந்துடும். அயோக்கியத்தனம் வீட்டுக்குள்ளே வந்துடும். அனுமதிக்கலாமா? அது எதிர்க்க வேண்டாமா? கூடாது. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பினா 2 பேரும் திருமணம் பண்ணிக்கணுமே தவிர இந்த இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ஒடுக்கப்பட்ட சாதி மேல் சாதி திருமணம் பண்ணா அப்ப ஆத்தால கொலை பண்றான். ஆணவ கொலை. அப்போ கேரளாவோட ஆணவ கொலை இருக்கு கண்டுபிடிங்க. கேரளாவை போய் பாருங்கம்மா. கம்யூனிசமும் கல்வியும் அவனை என்ன ஆக்கி வச்சிருக்கு? மனிதனாக மாற்றி வச்சிருக்கு. சாதி சண்டையே கிடையாது. எங்க கேரளாவில் மத சண்டையே கிடையாது. முஸ்லீம் தன்னுடைய வேலையை பார்க்குறான், கிறிஸ்துவ தன்னுடைய வேலையை பார்க்குறான், இந்து தன்னுடைய வேலையை பார்க்குறான். அவனை 100% கல்வியும் கம்யூனிசமும் அவனை பக்குவப்படுத்தியிருக்கு. இந்த திராவிட இயக்கம் 1967 அதிகாரத்துக்கு வந்து 35 25 60 வருஷமாக அரசியல் எங்குண்டு நிறுத்தியிருக்கு. ஒரு சினிமாக்காரன் பின்னாடி கொண்டு நிறுத்தியிருக்கு. விஜய் வீட்டில் கொண்டு நிறுத்திட்டு திமுகவும் பயப்படுது, அதிமுகவும் பயப்படுது. காரணம் மக்களை ஏமாத்தி 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 இன்னும் ஏமாற்ற முயற்சி செய்கிறீங்களே தவிர அந்த மக்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் நீங்கள் நீயா நானா கோபிநாத் எஸ்சி எஸ்சி என்னடா எஸ்சி? யாரா கண்டுபிடிச்சது அந்த எஸ்சியை? பட்டியலை யார் கண்டுபிடிச்சது? ரிசர்வேஷன் வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம், எனக்கு சமூக அங்கீகாரம் மட்டும் கொடு. என்னை எஸ்சி எடுத்து விட்டுரு, பட்டியல் எடுத்து விட்டுரு, எஸ்சி எடுத்து விட்டுரு, தலித் எடுத்து விட்டுரு, நான் இந்த மக்களோட மக்களாக நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன். அதைத்தான் அவங்க உரிமை கேட்குறான். அதை தமிழக அரசு, டெல்லி அரசு 2 அரசுகளும் செய்ய வேண்டிய தேவை. செய்ய மறுத்தால் அடுத்து வரக்கூடிய சந்ததி அதை உடைத்து எடுப்பான் என்பதுதான் இனி இருக்கக்கூடிய வரலாற்றின் கடமை. ஐயா, இந்த நீயா நானா நிகழ்ச்சியில நடந்த ஜாதி பிரச்சனையா இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் விஜய் டிவியே வந்து அம்பானி வாங்கிட்டாரு, இந்த நீயா நானா நிகழ்ச்சியை நிக்க போது விஜய் டிவில இருக்க எல்லாருமே வந்து சன் டிவிக்கு போறாங்க, கோபிநாத் உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, தகவல் வந்துட்டு இருக்கு. விஜய் டிவியில் இப்போ இனி இந்த நீயா நானா நிகழ்ச்சியெல்லாம் சன் டிவி நடத்தவே மாட்டோம். சன் டிவி அது திமுகவுடைய அக்மார்க் டிவி. விஜய் டிவியில் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம், வட இந்திய ஆதிக்கம் இருக்கு. அதனால அது ஆர்எஸ்எஸ்னுடைய பிம்பமாக இருக்கு, பிஜேபியினுடைய பிம்பமாக இருக்கு. ஆனால் கோபிநாத்தை போன்றவர்களெல்லாம் எங்கே போயிட்டா? சன் டிவிக்கு போயிட்டா அங்கே திமுக ஆதரித்து ஜாலரா அடித்து கொண்டு இருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. அப்போ பிரியங்காவுடைய ஆட்டமும் அடங்கிருமாயா? எல்லா ஆட்டமும் அடங்கிடும். அதனால தான் பிரியங்கா வசியை கல்யாணம் பண்ணி அந்த அம்மா போய் எங்கே செட்டில் ஆக போகுது? இதெல்லாம் முதல்ல திட்டம் போட்டாங்க. போய் லண்டன் வாசிகளாக மாறப்போகிறார்கள். லண்டன் குடியுரிமை, ஏன்னா புருஷனுக்கு இருந்தால் பொண்டாட்டி குடியுரிமை கிடைச்சிடும். மனைவிக்கு இருந்தால் அங்கே அந்த அம்மா குறைந்தபட்சம் எந்த வேலை செஞ்சாலும் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பிரியங்காவும் மாக்காப்பாவும் வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியங்கா வந்து ஹனிமூன் போனதுனால மாக்காப்பாக்கு ஆங்கரிங் பண்றதுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா அப்படின்றவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. மாக்காப்பா இது விளையாட்டா சொன்னாரா இல்ல சீரியஸா சொன்னாரா தெரியல. ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 15 வருஷத்துல விஜய் டிவி பண்ண ஒரே நல்ல காரியம் பிரியங்காவை மாத்தினதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு உள்ள இருந்துட்டு இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களா எப்படி? இல்லை, அதுதான் உண்மை. நீங்க நிர்வாகத்துக்கு ரொம்ப வேண்டியவர் பிரியங்கா. அதை எதிர்த்து தான் பல மணிமேகலைகள் வெளியேறினாங்க. நிர்வாகத்துக்கு தேவையான அனைத்து மறைமுக வசதிகளையும் பிரியங்கா மூலம் நடந்து கொண்டு இருந்தது. என்ன வசதியெல்லாம் கேட்காதீங்க. அப்போது அதற்காகவே பிரியங்கா விஜய் டிவியில் பாதுகாக்கப்பட்டார். இப்போ அதெல்லாம் உடையுது, அந்த பிம்பங்கள்லாம் உடையுது. மறைமுக கலாச்சார சீரழிவு.
ஐயா இப்ப தமிழகத்துல கலாச்சார சீரழிவு ஏற்படுறதுக்கு விஜய் டிவியும் ஒரு காரணம். 100% விஜய் டிவி தான் காரணம். வேற எந்த டிவியும் இல்லை. எல்லாமே ஒரு கட்சியுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இது வட இந்திய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கலாச்சார சீரழிவினுடைய உருவாக்கமே விஜய் டிவி தான். ஐயா இப்ப அம்பானியோட கைக்கும் போயிடுச்சு. அப்ப இன்னும் சீரழிவு ஏற்படதானே செய்யும் இதன் மூலம். அது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். அனைத்து அதிகாரமும் படைத்தவர்கள் மக்கள். அதனால மக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். இனியெல்லாம் பழைய மாதிரி நடக்காது. ஐயா என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா, 2025க்கு நம்ம வந்துட்டோம். உலக நாடுகள் பல்வேறு விதமான டெக்னாலஜில முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் நம்ம தான் இப்ப வரைக்குமே சாதியை புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது ஐயா. இதை பத்தி உங்க கருத்து என்ன? நிறைவா இல்ல, அது இந்து மதத்துல தான் இந்த குப்பை. இந்து மதம் என்பது ஒரு குப்பை மதம். பல்வேறு சாதி அடுக்குகளை போற்றி பராமரிக்குது. அதான் சனாதனம். நீங்க உதயநிதி ஒரு இளைஞன் சனாதனத்தை எதிர்ப்போம்னா இமயமலையில எதிரொலிக்குது. பார்த்தோமா? அப்போ இங்க அறிவே, இங்க மக்களுக்கு கல்வி கொடுக்கப்படவில்லை. யூபி எம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய செய்தி என்னன்னா, ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி 5 மாநிலத்திலிருந்து வருகிற மாணவர்களை சேர்ப்பதே இல்லை. குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் 5 மாநிலத்திலிருந்து வருகிற மாணவர்களை ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி கூட திருப்பி அனுப்பிடலாம். ஏன்னா ஆடு மேய்ப்பவன் கூட பிஹெச்டி டிகிரியோட வரான். ஆடு மேய்ப்பவன் கூட என்ன டிகிரி கொண்டு வரான்? பிஹெச்டி, டாக்டரேட் கொண்டு வரான். அப்போ அந்த 5 மாநிலங்களும் இப்படியாவது படிப்பறிவே இல்லாதவனை பூரா என்ன கொடுக்குறான்? டாக்டரேட் கொடுத்து எங்க அனுப்புறான்? ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறான். ஆஸ்திரேலியா போய் என்ன பண்ணுவான்? பெட்ரோல் பங்கில் வேலை பார்ப்பான். எவ்வளவு சீரழிவு கலாச்சாரம்னு பார்த்து இது எல்லாமே சாதிய கட்டுமானம் தான். சாதிய சனாதனத்தை இப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது இந்த இந்து மதம், பார்ப்பனிய ரெண்டும். இத மட்டம் தட்டி என்னதான் பண்ண போறாங்க இவங்க? அடிமையில வச்சிருக்கான்ல, அடிமையா வச்சிருக்கான்ல, அவனுடைய உழைப்பை சுரண்டுறான்ல. அதுதான் நோக்கம். அவனுக்கு அறிவே இல்லை. அவனுக்கு அறிவே சொல்லிக் கொடுக்கல, கல்வியே சொல்லிக் கொடுக்கல. அவனுக்கு எதுவுமே தெரியாது. வட இந்தியாவிலேருந்து வரான 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யறான். பாத்தீங்களா லேபர்? அப்ப அவனுக்கு இப்ப கல்வி இருந்தா வேலை செய்வானா? அதாவது நம்மால 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 300 ரூபாய்க்கு வேலை செய்யறான். நம்மால 8 மணி நேரம் வேலை செஞ்சதா அவன் 12 மணி நேரம் வேலை செய்யறான். அப்ப அவனுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருந்தால் அவன் இப்படி அடிமையா இருக்க மாட்டான். இப்போ வட இந்தியா பூரா ஓட்டு வங்கியாக இவனை மாற்றி வைப்பதற்காக பிஜேபியை போன்ற பல கட்சிகள் இவனை கல்வியே கொடுக்காமல் அடிமைகளாக வைத்திருக்கு. இதுக்கு ஒரே காரணம் இந்து மதம் தான். அம்பேத்கர் சொல்வதை போல இந்து மதத்திலிருந்து வெளியேறினால் கல்வி கிடைக்கும். கிறிஸ்துவனா மாறு, முஸ்லீமா மாறு. இந்தியாவில் கல்வி கொடுத்தவனே கிறிஸ்டின் தான். சென்னை சுற்றி பாருங்க, லைலா காலேஜ், ஜோன்ஸ், இப்படி கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் தான். இந்து கல்வி நிறுவனங்கள் எங்கே போனீங்க? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். இவன் படிக்கக்கூட அடிமையாக இருக்கணும், முட்டாளாக இருக்கணும், நமக்கு ஓட்டு போடணும். இன்னும் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற மக்கள் இருக்கத்தானே செய்யறோம். இன்னும் சேரிகள் இருக்கத்தானே செய்யுது. சேரி ஒழிக்க வேண்டாமா? பேரை ஒழிச்சா போதுமா? பல சமூக மாற்றங்களை செய்வதற்கு மீண்டும் தந்தை பெரியார், மீண்டும் கக்கன், காமராஜ், ரெட்டமலை சீனிவாசன், ஆயுதாச பண்டிதர் எல்லாம் மீண்டும் இந்த தமிழகத்தில் மீண்டும் பிறக்க வேண்டும். ஐயா, சாதிய ஒடுக்குமுறை குறித்து சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.